الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وإن يكاد الذين كفروا لا يزلقونك بأبصارهم فقد قال رسول الله صلى الله عليه وسلم: العين حق. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பித்தேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று மதித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 29 ஜுஸுவை முடித்து தந்துவிட்டார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் அல்லாஹ் தஆலா முதலில் மரணத்தையும் பிறகும் வாழ்க்கையும் நாம் படைத்திருக்கிறோம் உங்களை பரிசோதிப்பதற்கு என்று ஒரு வசனம் பேசிய, அதேபோல் இஸ்திக்பார் செய்து வரும்பொழுது நிறைய தொடர்மலை நிறைய பரக்கத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருப்போம் என்று இஸ்திக்பாரின் அவசியத்தை பற்றி ஒரு வசனம் பேசுகிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு அழகான ஒரு வசனம்: நபியே, நீங்கள் குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற இறை மறுப்பாளர்கள் உங்கள் மீது உள்ள கெட்ட எண்ணத்தால் தம் பார்வையின் மூலம் உங்களை அழித்து விடுவதற்கு முனைகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா, அதாவது லா யுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம், உங்கள் மீது அவர்கள் கண்ணேறு வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். கண்ணேறு வைக்கிறது, அதாவது கண்ணு வைக்கிறது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். கண்ணேரை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில், நபியே உங்களை கண்ணேரை வச்சாவாது ஒழிச்சு விட்டுடலாம் அப்படின்னு முடிவில் இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இதனுடைய பின்புலம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது தஃசீர்களில் இப்படி எழுதுகிறாங்க: பனி அசது குலத்தார்களில் அந்த குடும்பத்தில் சில பேர் இருந்தான். அவன் எதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா, சொன்ன கொஞ்ச நேரத்துல அது வீணா போயிடும், அது வீணா அழிஞ்சு போயிடும், அது இல்லாமல் போயிடும். கண்ணேறு வைக்கிறதுல மக்காவில் அந்த குடும்பம் ரொம்ப ஃபேமஸான குடும்பம். கெட்ட விஷயத்திற்கு அவன் எதையாவது பார்த்து புகழ்ந்தானா அது நாசமாக போயிடும். அப்படி ஒரு குடும்பத்தில் சில பேர் கெட்ட புத்தி பிடிச்சி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கிட்ட போய் நபி அவர்களுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் நாளுக்கு நாள் ரசூலுல்லாவுடைய அந்த ஓதுதலை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க, குர்ஆனுடைய அழகை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மக்கத்தினுடைய பெரிய தலைவர்கள்லாம் பனி அசது குடும்பத்திட்ட போய் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய், எப்பா நீங்கள் நேராக வந்து முஹம்மதுடைய ஓதுதலை பற்றி முஹம்மதுடைய பேச்சாற்றலை பற்றி கண்ணேறு வைங்க, அந்த கண்ணேரால் முஹம்மது இறந்து போகட்டும் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதே போல் அந்த குடும்பத்தாரும் வந்தாங்க. பனு அசது குலத்தாரில் அந்த கண்ணேர் வைக்கக்கூடிய கெட்ட மனுஷன் வந்து ரசூலுல்லா அழகாக அந்த குர்ஆன் ஓதுறதை பார்த்துட்டு, நீங்கள் ஓதுறது எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்ட்டு கண்ணேர் வைக்கிற மாதிரி வஞ்சனையாக புகழ்ந்தான். அதே போல் ரசூலுல்லா பேசுகிற விதத்தை பார்த்து எவ்வளவு சாதுரியமாக அந்த முஹம்மது பேசுகிறாரு அப்படின்னு புகழ்கிற மாதிரி கண்ணேர் வச்சு பார்த்தான். இப்படியாவது ரசூலுல்லாவை தீர்த்து கட்டிடலான்னு பார்த்தான், எதுவும் நடக்கலை. காரணம் அல்ல பாதுகாக்கிறான். கண்ணேரை விட்டு, கெட்ட மனிதர்களுடைய தீங்குகளை விட்டு, பொறாமைகளை விட்டு, எரிச்சல்களை விட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் நேரடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறதுனால இந்த மாதிரி கண்ணேறு, எரிச்ச, பொறாமை இது எதுவும் ரசூலுல்லாவை டச் பண்ணவே இல்லை, தொட்டு கூட பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டு பாதுகாக்கப்பட்ட பெருமொண்ட அல்லாவின் வளையத்துக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? எப்படி அவங்கள வந்து இல்லாமல் ஆகிற முடியும்? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ல ஐனு ஹக்குன், உலகத்தில் கண்ணேறு இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னாங்க.
கண்ணீர் இருக்கிறது உண்மை. புகாரியில், முஸ்லீமில், திருமீதியில், முஸ்னத் அகமதுல, இப்னு மாஜாவில் எல்லா நூல்லையும் ஹதீஸ் வருதுங்க. எல்லா நூல்லையும் வருது. அல்ல ஐனு ஹக்குன், கண்ணேறு வைக்கிறது, கண் படுறது, கண் திருஷ்டி வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையானது அப்படிங்கிறான். எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வீட்டு பிள்ளை கியூட்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வர்றாங்க, என்ன அழகாக அந்த பையன் விளையாடுறான் பாரு, அவன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு அப்படின்னு சொன்னால் போதும், மறாத நாள் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும், பிள்ளை சாப்பிடாம போயிடும், பிள்ளை நல்ல துருதுருன்னு தெரிஞ்ச பிள்ளை ஒரு இடத்துல அப்படியே முடங்கி போயிடும். கண்ணேறு அப்படிங்கிறது நாவில் இருந்து வந்தாலும் பொருந்தும், நாவில் இருந்து வராமல் ஆச்சரியமாக பார்த்தாலும் பொருந்தும். கண்ணேறு வைக்கிறதுங்கிறது அடுத்தவங்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெத்த தாய் கண்ணு கூட பிள்ளை மேலே பட்டுரும். சில நேரங்களில் சில மேலே பட்டுரும். என் பிள்ளை அழகாக அந்த பால் குடிச்சுக்குவான் பாரு அப்படின்னு தாயை புகழ்ந்து பேசி ஆச்சரியமாக நினச்சாலும் வைங்க, 2 நாளைக்கு பிள்ளை பால் குடிக்காது, 2 நாளைக்கு பிள்ளை பால் குடிக்காது. கண்ணேருங்கிறது யார் வச்சாலும் அந்த கண்ணேறு பாதிப்பு உருவாக்கும். வெளியில இருந்து கண்ணேறு பட்டாலும் சரி, தாய் தகப்ப இருந்து கண்ணேறு பட்டாலும் சரி, தாதா தாதி நானா நானிமார்கள் கண்ணேறு பட்டாலும் சரி, குடும்பத்துக்காரவங்க வெளியில் இருக்கவங்க யாரும் ஆச்சரியமாக பார்த்தாலும் கண்ணு விழுந்துடும், கண்ணேறு பற்றும், பிள்ளைகளுக்கு பாதிப்பு உருவாக்கும். இந்த மாதிரி நிறைய வரலாற்று செய்திகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த அம்மா வந்தாங்க. யாரு? ரசூலுல்லாவுடைய சாச்சா மகனுடைய மனைவி. ஜாஃபர் இருந்தார் இல்லையா, அபு தாலிப் அவங்களுடைய மகனார் ஜாஃபர், அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, உங்கள் தம்பி மௌத்தாயிட்டாரு போரில் போய், இந்த பிள்ளைங்களுக்கு ஓயாமல் உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. ஏன்னா ரசூலுல்லா தம்பி பிள்ளை மேலே, மௌத்தா போன தம்பி பிள்ளை மேலே அதிகப்படியாக அக்கறை வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளைங்களை பெரிய லெவலில் வளர்த்து ஆளாக்குற பொறுப்பு நாமளும் எடுத்துக்கணுமே அப்படின்ட்டு தம்பி தான் இல்லையே, சாச்சா மகன் தம்பி தான் இல்லையே, இஸ்லாத்துக்காக உயிர் விட்டுட்டாரு அப்படின்ட்டு தன்னுடைய தம்பி பிள்ளைங்க மேலே அளவு கடந்த பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் தம்பி மனைவி வந்து சொன்னாங்க, உங்கள் தம்பி பிள்ளைகளுக்கு, இந்த ஜாஃபருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது என் பிள்ளைக்கு கண்ணேறு விழுந்து யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணேறு விழுந்தா ஓதிப்பாரு அப்படின்ட்டான். எப்படி? கண்ணேறு விழுந்தா ஓதிப்பாரு பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வலவுகான ஷையுன் சாபகல் கதர சபகத்துல் ஐன். தலை விதியை எதுவும் மாற்ற முடியாது, ஆனால் தலை விதியை மாத்திர சக்தி உனக்கு இருக்கிறதா இருந்தா அது கண்ணேருக்கு தான் உண்டு. தலை விதியை முந்துறது எதாலும் முடியாது, ஆனால் சில நேரங்களில் கண்ணேர் முந்தினாலும் முந்திரும்னு சொன்னாங்க. தலை விதியை கூட விரட்டி போகிற ஆற்றல் கண்ணீருக்கு உண்டு, கண்ணீருக்கு உண்டு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமீதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அப்போ கண்ணீருங்கிறது மோசமானது, அதை நம்ம கொஞ்சம் பாதுகாப்போடு தான் இருக்க வேண்டி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த ரபீஉ ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு பசியோடு வர்றாரு, பசியோடு தான் வர்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ ஒன்று பேசலாம்னு வர்றாரு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ரசூலுடைய வீட்டினுடைய ஒரு பகுதியில் நல்ல கொழுப்பு நிறைஞ்ச சமைக்கப்பட்ட ஒரு இறைச்சி கொஞ்சம் ஒரு கோப்பையில் இருக்குது, கோப்பையில் இருக்குது. இவர் என்ன செய்யணும்? நேராக வந்து வீட்டுடைய உடமையார் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேட்டு அதை எடுத்து வாயில் போட்டுருந்தா பரவாயில்ல. பசி வேற, ரசூலுல்லாஹ் வேற உள்ளே இருக்காங்க, கண்ணை வேற உறுத்துது, நல்லா இருக்கும் போல இருக்குன்ட்டு எடுத்து லபக்குன்னு போட்டார். போட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் கடுமையான வயிற்றுவலி, கடுமையான வயிற்றுவலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேச வரும் பொழுது வழியில் துடிக்கிறார். என்னப்பா ரபியோ என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை வரும்போது நல்லா தான் வந்தேன், உங்கள் வீட்டில் ஓரத்தில் கொஞ்சோண்டு இந்த சமைக்கப்பட்ட இறைச்சி நல்லா ருசியாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, எடுத்து 2 வாயில் விட்டுட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு தாங்க முடியல வலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதையா தின்ன ஏப்பா, அதை தெரியாமல் அங்கே வச்சுட்டேன்ப்பா. 7 பேர் கண்ணீர் போட்டுட்டானுவோம், 7 பேர் அந்த சாப்பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டனால அதை எடுத்து கீழே போட்டதுக்கு மேலே ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன், அதை போயா சனி எடுத்து தின்னு தொலைச்ச, அது கண்ணேறுபட்ட உணவு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தில் அந்த வயிற்று அப்படியே லேசாக தடவி விட்டாங்க. தடவி விட்டவுடனே கொஞ்ச நேரத்திலே பொதவன வாந்தி எடுத்தார். சாப்பிட்டதுக்குலாம் வாந்தி
அதுவும் பச்சை பச்சையாக வாந்தி வந்துச்சு. சாப்பிட்ட இறைச்சியெல்லாம் வாழ்ந்துருச்சு. வந்து முடிச்ச பிறகு இப்போ கேட்டாங்க, ரபியும் வயிறு எப்படிப்பா இருக்கு? யார் சூழலாம்? வயிற்று வலி எல்லாம் போயிடுச்சு, வயிற்று வலி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னார். அதாவது கண்ணேறுபட்ட உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அது ஃபுட் பாய்சன் சொல்கிறோம்ல, அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. பந்தியில் உட்காந்து சாப்பிட்றோமுங்க, எல்லாத்தையும் போல ஒன்று ரெண்டு சும்மா லேசுவாசா சாப்பிட்டா யாரும் நம்மளை பார்க்கறதில்ல பெருசா. வை சோத்த வை சோத்த வை, ஆனத்தை ஊற்று ஆனத்தை ஊற்று, பொரியலை போடு பொரியலை போடு அப்படின்னு 2-3 முறை சாப்பிட்டோன்னு வைங்க, பக்கத்தில் ஒருத்தர் தான் வைங்க, சண்டால கடுமையான பசியாக வந்திருப்பான் போல இருக்க, என்ன கட்டு கட்டுறான், குருட்டு கோழி தவிட்ட முழுகின கதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்னு வைங்க, அதுக்கு பேர் தான் கண்ணேர். வேறெல்லாம் ரொம்பலாம் வேண்டாம், அதுக்கு பேர் தான் கண்ணேர். அதுக்கப்புறம் பாய் சொல்லுவார், நேற்று விருந்துரை சாப்பிட்டது ஒத்துக்கல சார், ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சோ. ஃபுட் பாய்சனாக இல்லை, பக்கத்தில் ஒருத்தருக்கு கண்ணேறி வச்சுட்டாரு, அவ்வளவுதான். ஃபுட் பாய்சன் இங்கிலீஷில் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஃபுட் பாய்சனாக ஒன்றும் கிடையாது. அதே சாப்பாடு அவன் சாப்பிட்டானே வயிறுக்கு ஒன்றும் இல்லையே, அதே சாப்பாடை எதிர்த்த வீட்டில் சாப்பிட்டானே ஒன்றுக்கு இல்லையே, அதே சாப்பாட்டத்தில் உன் மனைவி சாப்பிட்டா, உன் பிள்ளைங்க சாப்பிட்டு கல்யாண வீட்டில் அவங்களுக்கெல்லாம் வயிறு வலிக்கிறையே, அப்படி உனக்கு மட்டும் எப்படி வயிறு வலிக்குது அப்படின்னு பார்த்தா, அதனால தான் சொல்கிறது, விருந்துக்கு போனால் அடக்கி வாசிக்கணும். கடுமையாக பசி இருந்தாலும் கூட அக்கம் பக்கத்துக்காரன் எப்படி சாப்பிட்றான்னு பார்த்து அதை மாதிரி சாப்பிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வயிறு வலி வாய் வலி அன்னைக்கு 1000-500 டாக்டருக்கு செலவுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஃபுட் பாய்சனுங்கிற பேரில் கண்ணேராக அது மாறி போயிடும். பைஹக்கியில் இந்த நபிமொழியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாலிக் முஅத்தா, இமாம் மாலிக் தன்னுடைய முஅத்தா என்ற நூலில் பதிவு பண்ணியிருக்கான். முஸ்னத் அஹமதில் பதிவாயிருக்கு, இப்னு மாஜாவில் பதிவாயிருக்கு. அதாவது ஒரு தோழர், அதாவது அவர் பேர் சஹல் ரலியல்லாஹு தஆலா, அவ்வளவு அழகா இருப்பாருங்க. ஆணழகன் சொல்லுவோம்ல அது அவர் தான், ஆணழகன் சொல்லுவோம்ல அது அவர் தான், அம்புட்டு அழகா இருப்பார். இந்த ஹதீஸை அவங்க மகனார் தான் அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, எங்க அத்தா ஒரு முறை வீட்டு ஓரத்தில் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்ல மொட்டை மேலே துண்டை கட்டிக்கிட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தெரு வழியே ஒருத்தர் போனார், ஆமீர் இப்னு ரபியா, இது யாரு குளிக்கிறா அப்படின்ட்டு சும்மா எட்டி பார்த்தார். யாரு குளிக்கிறா? ஏதோ குடிக்கிறது பார்க்கக்கூடாது, அது நாகரிகம் இல்லாத தனம். ஆனால் அவர் ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ நேரம் கட்ட நேரத்தில் ஏதோ குளிச்சிருப்பாரு போகிறோம்னு வைங்களேன். யார் இந்த நேரத்தில் குடிக்கிறான்னு அப்படி எட்டி பார்த்து விட்டார். எட்டி பார்த்தது தான் தாமதம். அப்படி வந்தபடி வழியை வந்து சொன்னார், இருந்தால் சகல மாதிரில இருக்கணும் அழகா, பொம்பளை பிள்ளையெல்லாம் விரும்பல அளவுக்கு அழகா எல்லாம் இருக்கார். பொம்பளைகள்கிட்ட கூட இந்த அழகு இல்லையப்பா, சகுடு அம்பிட்டு அழகா இருக்கார். சொன்னார் பாருங்க, சொன்ன உடனே பாத்ரூம் வழியே சகல்கள் எல்லாம் விழுந்துட்டாங்க, பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். அவருக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரோக்கு கீக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் தான். பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு சகல்களிலான தூக்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுனாங்க. பேச்சு மூச்சு இல்லையே. அன்னைக்கு காலத்தில் என்னன்னா, ரசூல்லா காலத்தில் இருந்த பழக்கம், சஹாபாக்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு வைங்களேன், முதல்ல டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, முதல்ல ரசூல்லாட்ட தான் போவாங்க. ஏன்னா ரசூல்லா தான் பெரிய டாக்டர், அவங்களுக்கு தெரியும். ரசூலுல்லா திப்பு நபவின்னு ஒரு பிரமாண்டமான மருத்துவ உலகத்தை தன் கைக்குள்ள வச்சிருந்ததுனால நேராக ரசூலாட்ட தூக்கிட்டு ஓடுனாங்க. ஓடுனோடனே ரசூல்லா கேட்டாங்க, என்னப்பா ஆச்சு சகலுக்கு? இல்லை எங்கள் தாப்பனார் குளிச்சாரு, பொத்துணி கீழே விழுந்துட்டாரு, என்னன்னு தெரியலையே. ஏப்பா நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு உடனே அவங்க மகனார் சொன்னார், ஆமாம் எங்கள் அத்தா குடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆமீர் இந்த பக்கத்தில் அப்படி கிராஸ் பண்ணி போனார், எங்கள் அத்தாவை புகழ்ந்தாரு அப்படின்னு எனக்கு போதும். அதுதான் புகழவா செய்கிறாரு, இந்த ஆமீரை கூப்பிடுன்றாங்க, ஆமீரை கூப்பிடுன்றாங்க. நேராக ஆமீர் வந்தார். ஆமீர் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு கொஞ்சம் கோபத்தில் ஆமீர் அலி நான் பார்த்து சொன்னாங்க, அலாம யக்துல் அஹதுக்கும் அஹாஹு, எப்போ உங்களில் ஒரு சகோதரர் அழகா இருந்தால் அவரை நீங்கள் கொலையே பண்ணிடுவீங்களா, கொலையே பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் பரக்கத்த, எப்போ அழகா இருந்தால் அவருக்கு பரக்கத்து செய்யட்டும்னு சொல்லியிருக்கலாம்லப்பா, நீ பரக்கத்து செய்யட்டும், இம்புட்டு அழகா இருக்காரு, அல்லாஹ் இவருடைய அழகுல பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு நீ சொல்லிக்கிறத விட்டு, அழகா இருக்காரு, பொம்பளைங்களை விட அழகா இருக்காரு, அம்புட்டு அழகா இருக்காருன்னு சொல்லிட்ட, நீ வச்ச கண்ணேற கீழே சாச்சி பிடிச்சி சகல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஆமீர் இங்கே வா, அவர் கையில் வந்து தண்ணியை கொடுங்கோண்டாங்க, ஒது செய்ப்பான்டாங்க. அவர் அழகா முகத்தை கையை காலில் எல்லாத்தையும் ஒது செஞ்சு முடிச்சார். அந்த ஒது செஞ்ச தண்ணீரை கொஞ்சம் கொடுண்டாங்க, கொடுத்து அந்த தண்ணியை தூக்கி சகல்களியான மூஞ்சியில் தெளிச்சு அவர் மேலே ஊற்றி விட்ட உடனே மயக்கம் போடாத மாதிரி அப்படியே அழகா எழுந்திரிச்சிட்டாரு.
அழகா எந்திரிச்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் சொன்னாங்க, எப்பா கண்ணேறு இருக்கிறது உண்மைப்பா, அழகா இருக்கணும், பாரக்கல்லாஹு ஃபீக், பாரக்கல்லாஹு அலை, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லுங்கப்பா, கண்ணேறு வச்சிடாதீங்கப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், இதை சொல்லணும். இப்போ இன்னைக்கு வீட்டில் மனைவி நல்லா சமைச்சிருக்கான்னு வைங்களேன், மற்ற நாள் சமைக்கிறத விட கொஞ்சம் நல்லா சமைச்சிருக்கான்னு வைங்களேன், அதாவது நல்ல ருசியாக இருக்குது, இது நாள் வரைக்கும் சமைக்காத எப்படி போல சமைச்ச அப்படின்னு சொல்கிறத விட சாப்பிட்டு வாயில் வச்சு நல்லா இருக்கா மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படி சொல்லிட்டா மனைவி 2 நாளைக்கு இல்லை தொடர்ந்து சமைச்சு தருவான். நல்லா ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு வைங்க, 2 நாள் சமைக்கவே மாட்டான், 2 நாள் படுத்துருவான். அவளுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, மூஞ்சி வலிக்குது, முகர வலிக்குது, ஏதாவது ஒன்று வந்துடும். அந்த பிள்ளைனால உண்மையாகவே சமைக்க முடியாமலும் போயிடும். அட அதையும் தாண்டி சமைச்சான்னு வைங்க, கறி குழம்பே ரசம் மாதிரி வச்சுருவான், சரியா போச்சு, அவ்வளோதான், நேற்று இருந்த ருசி இன்னைக்கு இல்லாமல் போயிடும். இது எல்லாம் கண்ணேறு பண்ணுற வேலை. அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லணுமே தவிர ஆச்சரியமாக சொல்லிடக்கூடாது. ஆச்சரியமாக சொல்கிறதுக்கு பேர் தான் கண்ணேறு, வேற எதுவும் இல்லை. ஆச்சரியமாக சொல்கிறதுக்கு பேர் தான் கண்ணேறு. அப்போ கண்ணேறு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். சின்ன பையனை உஸ்மான் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருந்தாங்க. அல்லாமா இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூலில் இதை பதிவு செய்கிறாங்க. சின்ன பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர்றார். உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தாங்க, அந்த பையன் நல்லா அழகா க்யூட்டாக, நல்லா கண்ணம்பெல்லாம் புசு புசுன்னு ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா அழகா இருக்கான் பையன் அப்படின்னு பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஒரு துவா செஞ்சுட்டு அவங்க கூப்பிட்டாங்க, ஏப்பா புள்ள அழகா இருக்கான்ப்பா, அந்த கன்னத்தில் ஒரு கருப்பு பொட்டி வச்சு விடு அப்படின்னாங்க. எப்படி கன்னத்தில் ஒரு கருப்பு பொட்டு வச்சு விடு அப்படின்னா, கன்னத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு கருப்பு பொட்டு நம்ம நானிமார் தாதிமார் வச்சாங்களே, அது வந்து கந்திஷ்டி, உண்மை அதுதான். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு தெரியாத ஒன்றா சொல்லுங்க பார்ப்போம். அது எல்லாம் குருட்டு நம்பிக்கை, அது எல்லாம் பிதுஅத்து, அது எல்லாம் ஹராம், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மார்க்கத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை விட அறிவு முதிர்ச்சி உள்ளவர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை. அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளை கியூட்டாக இருக்கிறத பார்த்தா அந்த கன்னத்தில் கருப்புள்ளி கொஞ்சம் வச்சு விட, திஷ்டி புட்டு வச்சு விடேன்னு சொன்னாங்க. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸை சுண்டி பார்க்குறவர் சொல்கிறாருங்க, தரமில்லாத செய்தி இல்லை, தரமான செய்தி. ஹதீஸை சுண்டி பார்த்து எழுதக்கூடிய இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தன் நூலில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாருன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க அழகாக மக்கனா போட்டு, பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது ஆம்பளை பிள்ளை அழகாக தலையில் தொப்பி போட்டு அவன் அறையும் குறையுமா அப்படி நடந்து வர்றான்னா, அவனை பார்த்து இப்படி மொட்டைக்கு அப்படி குத்துறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சும்மா கை சொடக்கு கால் சொடக்கு அதெல்லாம் வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். அதாவது பாரக்கல்லாஹு அலை அப்படின்னு சொன்னால் போதும், அல்லாஹ் இவன் அழகில் பரக்கத்து செய்யட்டும், எப்படி இவன் அழகில் பரக்கத்து செய்யட்டும், அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி அதாவது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் இப்படியெல்லாம் சொன்னால் போதுமானது. அப்போது இந்த சூழலில் நாம் வந்து கண்ணேறு இருக்கான்னு கேட்டால் 100% கண்ணேறு உண்டு. அந்த கண்ணேறு குடும்பத்தார்களும் வச்சிடலாம், வெளியாலும் வச்சிடலாம், யாரு வேண்டாலும் வச்சிடலாம். அப்போ கண்ணேரை விட்டு பாதுகாக்கிற மாதிரி நாம் வாழ்ந்து பழகணும். அதனால தான் சொல்லப்படுகிறது, நிறைய நியமத்தை அல்லாஹ் தர்றான்னு வைங்களேன், அனுபவிக்கிற எல்லாத்தையும் படோடோபமாக பெருமையாக பேசக்கூடாது. நான் புதுசாக ஒரு கார் எடுத்துருக்கிறேன், புதுசாக ஒரு வீடு கட்டி எல்லாத்தையும் போட்டு சாப்பாடு போட்டு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன், மாப்பிள்ளை உங்களை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, முடிஞ்சு வச்சு. இவன் வீடு கட்டினதே பெரிய ஆச்சரியம், எல்லாத்துக்கும் விருந்து வேற போட்டிருக்கான், என்னைய கூப்பிடலை, அப்படியா அப்படின்னா முடிஞ்சு வச்சு. அந்த வீட்டுக்குள்ளே குடி வாழ்றதே கஷ்டமாயிடும், அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கவே கஷ்டமாக இருக்கும், அப்படியே குடியிருந்தால் நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பதோடோபமாக பேசக்கூடாது, அது ஒரு பணிவாக எடுத்து சொன்னால் பரவாயில்ல. அதனால் புது வீடு கட்டினா யாருக்கும் சொல்லக்கூடாதான்னு அர்த்தம் இல்லை, சொல்ல சொல்லி மார்க்கம் சொல்லுது, விருந்து வைக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது, அது வேற கணக்குன்னு வைங்களேன். எல்லாத்தையும் பெருமையாக உட்காந்து பேசிடக்கூடாது. என் மயன் எவ்வளவு பெரிய மார்க் எடுத்திருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு படிக்காத பிள்ளையோட தாய்கிட்ட சொன்னால் என்ன ஆகுறது, அப்புறம் அவ்வளோதான், அடுத்த எக்ஸாம் ஃபெயிலாக போயிடுவான் ஓமையும் சேர்த்து. இந்த மாதிரி தான் நிறைய நடக்கிறது உண்டு. ஆச்சரியமாக பிள்ளைகளை பற்றி, தன்னுடைய சம்பாத்தியத்தை பற்றி, தன்னுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சானுகளை பற்றி பெருமையெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. சொல்லிக்கிட்டு ஏன் அந்த வேதனையை நம்ம அனுபவிப்பானே? மறைக்க வேண்டியதை மறைச்சு பழகணும். படோடோபமாக பெருமையாக பேசினோம்னா ஆபத்து நமக்கு தான், அதை நம்ம உணர்ந்து நாம் செயல்படணும். அதே போல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை நம்ம வீட்டு பிள்ளைங்க மேலே கண்ணேறு பற்றலாம். அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? இந்த துவாவெல்லாம் ஓதிக்கிறது.
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த ரெண்டு பேத்துக்கும் கண்ணீர் படாமல் இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓதிவாங்க. அது வந்து ஒரு 1.5-2 வரின்னு வைங்களேன். நமக்கு மனப்பாடம் பண்ண ஒரு சூறா இருக்குங்க. நமக்கு மனப்பாடமாக உள்ள ஒரு சூறா இருக்கு. நம்ம விருந்தில் சாப்பிட போகிறோம்னு வைங்களேன், அல்லது பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறோம், விருந்தாளி வந்திருக்கிறாங்க அப்படி இப்படின்னு வைங்களேன். அப்போ ஒன்று லீலாஃபி குறைசி ஒரு சூறா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓதினா போதும், கண் நெருப்படாது. மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, விருந்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி லீலாஃபி குறைசி நம்ம வந்து பெல்ட் எல்லாம் அவுத்து விட்டு லுங்கி எல்லாம் லூஸ் பண்ணி உட்கார்றது எப்படி நம்ம சாப்பாடுக்கு உட்கார்றோமோ அதை விட லீலாஃபி குறைசி முதல்ல ஒதுக்கணும். ஆமாம், நம்ம பெல்ட்டு அதை தான் லூஸ் பண்ணி 1 கிலோவுக்கு 2 கிலோ சோத்தை திரும்பிட்டு மறுநாள் கழிஞ்சிக்கிட்டு கிடக்கக்கூடாதுல்ல. அப்போ லீலாஃபி குறைசி சூறாவை விருந்துக்கு முன்னாடியே உட்காந்துக்கிறது, ஓதிடுறது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது விருந்தாளி அவங்கவுங்க வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா யாராவது கண்ணீர் பற்றக்கூடாதுன்னு அந்த பிள்ளைகளுக்கு லீலாஃபி குறைசி ஊதி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது. பிள்ளைங்க பொதுவாக அந்த பால் குடி பிள்ளைங்க நையின்னு சில நேரம் அழுதுகிட்டு இருக்குன்னு வைங்க, ட்ரீட்மெண்ட் பெருசாக போக வேண்டாம், யாராவது கண்ணீர் பட்டிருப்பாங்க. அப்பப்போ லீலாஃபி குறைசி சூறாவை ஓதி தாய்மார்கள் அந்த பிள்ளை மேலே ஓதிக்கிட்டே இருக்கலாம், ஊதிக்கிட்டே இருக்கலாம். பிள்ளை வந்து ராகத்தாக தூங்க ஆரம்பிச்சிடும். மார்க்கம் இது பிரச்சனைன்னு அடையாளம் காட்டிட்டு அதுக்கான வழிமுறையும் சொல்லி கொடுத்துருக்கு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கண்ணீர் இருக்குன்ட்டாங்க. இன்னும் எவ்வளவு கடினமாக சொன்னாங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கிற ஆளை கண்ணீர் கபருக்குள்ளே கொண்டு போயிடுவோண்டாங்க, நல்லா இருக்கிற ஒட்டகத்தை சட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அபூதாவுதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்லா இருக்கிற திடீர்னு நோய் வரும், திடீர்னு படுத்து கிடப்பா, திடீர்னு மௌத்தா போயிடுவான். ஒன்றும் நோய் இல்லைம்மா டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவன் எவனோ ஒருத்தன் கண்ணீர் வச்சுட்டான். நம்ம வாழ்க்கையில் சில பேர்த்த பார்க்குறோம்ல, என்னங்க போன மாதம் நல்லா இருந்தார், போன மாதம் நல்லா தான் இருந்தார் பாய், இன்னைக்கு படுக்க ஆகிட்டாரு, நாளைக்கு கபருக்கு போகிறாரு. காரணம் அது வந்து நோயால் வந்ததுன்னு முடிவு பண்ணுறதை விட அது கண்ணீரால் இருக்குமோன்னு யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, நல்லா இருக்கிறவனை கபருக்குள்ளே இறக்கிறோம், நல்லா ஓடி ஆடி திரிகிற ஒட்டகத்தை சட்டிக்குள்ளே சமைக்க கொண்டு வந்துடும் அப்படின்னாங்கன்னா யோசிக்கணுமா இல்லையா? அப்போ திடீர் மரணங்கள் சில நேரங்களில் கண்ணீரால் கூட ஏற்படலாம். திடீர் மரணம், நல்ல அழகாக புது பைக் வாங்கி எல்லாத்துலேயும் டோபமாக அப்படி திரும்பி ஓட்டிக்கிட்டு போகும்போது எவ்வளோ பெரிய பைக்கு எப்படி அப்படின்னா போதும் ஆக்சிடென்ட் ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த வண்டிக்கு முன்னாடி மாலை போடுறது, அந்த வண்டிக்கு போய் டிஸ்டிக்கு பொட்டு வைக்கிறது, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. பிள்ளைக்கு மட்டும்தான் பொட்டு வைக்க சொல்லியிருக்கு. வேணும்னா உங்கள் மனைவி அழகாக இருந்தால் அப்பப்போ பொட்டு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் காருக்கு, பைக்குக்கு, இந்த வாகனங்களுக்கு, வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் திஷ்டி கிடையாது. சில நேரங்களில் வீட்டுக்கு முன்னாடி திஷ்டி பொம்மை தொங்க விடுறாங்களா இல்லையா, பூசணிக்காய் மேலே 4-5 பொட்டெல்லாம் வச்சு, அதெல்லாம் மார்க்கத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி வரும் நம்மால் வீட்டு கண்ணீர். ஆமாம், என்ன அழகாக மாப்பிள்ளை கட்டியிருக்காரு அந்த வீட்டை, அந்த ஹால் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னா போதும், ஹாலில் எவனுமே தங்க முடியாது, எவனுமே படுக்க முடியாது, அப்படியெல்லாம் ஆகிடுறது உண்டு. அப்போ வீட்டை பாதுகாக்கிறதுக்காக திஷ்டி பொம்மை கட்டுறது, வாகனங்களை பாதுகாக்கிறதுக்காக எங்கேயாவது போயிட்டு மந்திரிச்சு வந்து கருப்பு கயிறு, மூதா கயிறு, மஞ்சள் கயிறு, கலராக கயிறு கட்டுறது, அதே போல் எலுமிச்சம்பழச்சை அதில் மேலே உருட்டி தொங்க விட்டு, அதாவது இது எல்லாம் திஷ்டியை மாற்றாது, இது எல்லாம் திஷ்டியை போக்கிறாது, இது எல்லாம் தான் மூட நம்பிக்கை. இது எது மூட நம்பிக்கை, எது மார்க்க அனுமதி கொடுத்தது, இதையெல்லாம் விளங்கி அந்த திஷ்டி விஷயத்தில், அந்த கண்ணீர் விஷயத்தில் நாம் செயல்படணும். வல்லவன் அல்லாஹ் தஆலா வாழ்நாள் முழுக்க கண்ணீரை விட்டு நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தார்களை நம் சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.